என்ன ஹெல்ப் வேணும் ரஜா? ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ. அதை நம்பி தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். எனக்கு அவசரமாக 1,00,000 வெளியே வேணும் ப்ரோ. அதுக்கு ஏன் ரஜா இவ்வளோ தயங்குறீங்க? 100,000 தானே, நான் உங்களுக்கு பேங்க்கில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ, ஆனால் நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் கொடுக்குறேன், அந்த அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க ப்ரோ. யார் அக்கௌண்ட்டுக்கு ரஜா? ரஞ்சினி அக்கௌண்ட் தானே? இல்லை ப்ரோ, பிரியா அக்கௌண்ட்டுக்கு போடணும். ப்ரோ இந்த விஷயம் ரஞ்சினிக்கும் ஜெகாக்கும் தெரியாமல் பார்த்துங்க ப்ரோ. ஏன்னா தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிரும், நம்மளுக்குள்ளே இருக்கட்டும் ப்ரோ. ஓ மை காட் ரஜா, இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் என்ன ரஞ்சினியை சீட் பண்ணிட்டு இருக்கீங்க? திஸ் டூ பேட். அவங்க எவ்வளோ நல்லவங்க, உங்கள் லைஃப் இவ்வளோ நல்லா இருக்குன்னா ஆல் பிகாஸ் ஆஃப் நீங்கள் என்னென்னா பிரியா பண்ணி போயிட்டு இருக்கீங்க. திஸ் டூ பேட். ஏன் ரஜா, ஏன் ஏன் இப்படி ஈடியட் மாதிரி நடந்துக்கிறீங்க? ப்ரோ பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டீங்களா ப்ரோ? நான் ரஞ்சினியை சீட் பண்ணல ப்ரோ. எனக்கும் பிரியாவுக்கும் ஒன்றும் இல்லை. பிரியாவோட அம்மாவுக்கு கேன்சர்னு ஹெல்ப் கேட்குறாங்க. நான் என்ன பண்ண முடியும்? இந்த காசை நான் போய் ரஞ்சினிட்டே கேட்க முடியாது. அதான் ப்ரோ நான் உங்ககிட்ட கேட்டேன். ப்ரோ இங்கே பாருங்க, எக்காரணத்து கொண்டும் நான் ரஞ்சினியை சீட் பண்ண போகிறதில்ல. எனக்கும் பிரியாவுக்கும் ஒன்றும் இல்லை ப்ரோ. ப்ரோ அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன் ப்ரோ, சாப்பாடு போட்டிருக்காங்க. அவங்களும் எனக்கு ஒரு அம்மா மாதிரி தான். எஸ், நான் அப்பயே நினச்சேன். ஐ ட்ரஸ்ட் யூ ரஜா. சாரி, யோசிக்காமல் உங்களை ரொம்ப ஹாஷாக திட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்போ என் மேலே ப்ராமிஸ் பண்ணுங்கள், நீங்கள் ரஞ்சினியை சீட் பண்ணலன்னு. சீட் பண்ணல ப்ரோ. ப்ராமிஸ் ப்ரோ, நான் ப்ராமிஸாக சீட் பண்ணல ப்ரோ.